வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2025 வெள்ளி முதல் வேலம் வரைக்குரிய வார ராசி பலன்களையும், அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதையும் அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். கிரகநிலைகளை பொறுத்தவரை முதலில் காணலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் ரிஷபராசியிலே அமர்ந்திருக்கின்றார். இவ்வாரத்தில் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அன்று குரு வக்ர நிவர்த்தி அடைகின்றார். கேது பகவான் கன்னி ராசியிலும், சனீஸ்வர பகவான் கும்ப ராசியில் ஆட்சி பெற்றும், ராகு பகவான் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே வக்ரமாக இருக்கின்றார். சூரியன் மற்றும் புதன் பகவான் மகர ராசியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். சுக்கிர பகவான் மீன ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறார். இவற்றிலே சுக்கிரன் குரு பரிவர்த்தனையில் இருக்கின்றார்கள். சுக்கிரனாகப்பட்டவர் குருவோடைய வீடாகப்பட்ட மீன ராசியில் அமர்ந்திருக்கின்றார். குருவோ சுக்கிரனுடைய வீடாகப்பட்ட ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கின்றார். கிரகங்களிலே ராஜ கிரகங்களாகப்பட்ட குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கின்றார்கள். குரு தேவகுரு, சுக்கிரனும் அசுரகுரு. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நாள்கோள் சந்திர பகவான் வாரத்தின் ஆரம்ப நாளாகப்பட்ட ஜனவரி மாதம் 31ஆம் தேதி கும்பராசியிலே சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு கும்பராசியில் இருந்து மீனராசி, மேஷராசி, ரிஷபராசி என்று சஞ்சாரம் செய்கின்றார். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அன்று அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, இந்த 4 ராசிகள் இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறுகின்றார்கள். இனி நாம் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை பார்க்கின்றோம். இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலனையும் அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இவ்வாரம் உங்களுக்கு நன்மை, மேன்மை, யோகம், வெற்றிகள் கொண்ட வாரம். யோகாதிபதியான சந்திரனாகப்பட்டவர் ராசிக்கு 11ஆம் இடத்திலும் பிறகு ராசியிலும் சஞ்சாரம் செய்வதும், பிறகு 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று குருவோடைய சேர்க்கை பெறுவது யோகம் என்றால், உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவான் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அன்று 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றவர் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். அது இன்னும் யோகம். லாபத்தில் சனி ஆட்சியாகவும், ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். இவற்றிலே குரு சுக்கிர பரிவர்த்தனை, ராசிக்கு இருபுறமும் சுபகிரகங்கள் இருக்கின்ற யோகம். ராசியாதிபதி 3லே மிக சிறப்பாக இருப்பதும், ராசிக்கு 10லே சூரியன் திக்பலத்தோடும் புதனும் இருக்கின்ற யோகம். புதன் ஆதித்ய யோகம் மட்டுமல்ல, பொதுவாக புதன் 10ல் இருப்பது யோகம் என்றால் சூரியன் 10ல் இருப்பது திக்பலம். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும். தொழில் வியாபாரம் மிகப்பெரிய அளவிலே லாபத்தை ஈட்டி கொடுக்கும். செல்வாக்கு உயரும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்வது மட்டுமல்லாமல் புதிய உங்களுடைய தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்திக்குரிய துவங்களை தாராளமாக நீங்கள் செயல்படுத்தலாம். முயற்சியை அவை வெற்றியாகவே அமையும்.
மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இவ்வாரத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். 6ல் அமர்ந்திருக்கின்ற கேது உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பது மட்டுமல்லாமல் எதிரிகளை அடக்கி ஆளக்கூடிய திறமையும் இருக்கும் இந்த ஆடும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ஆற்றல் திறன் மிக மிக அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய, எந்த ஒரு முயற்சியிலும் ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல வாரம். பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு கணவன் மனை உறவிலே அன்பு பாசம் 7க்குரிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருப்பதும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதினால் உங்களுடைய உறவுகள் அற்புதமாக இருக்கும். அன்பை காட்டுவீர்கள், பாசத்தை காட்டுவீர்கள். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப இந்த வாரம் மிக மகிழ்ச்சியாக அமையும். குழந்தைகளால் சந்தோஷம். மற்றபடி திருமணமாகாத பெண்களுக்கு குரு இந்த வாரம் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே இந்த வாரம் திருமண முயற்சியில் நல்ல வரன் அமையும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருப்பது நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான வாரம். வீட்டில் உங்கள் காதலை தாராளமாக தற்பொழுது வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் வெளிப்படுத்துங்கள். நிச்சயம் வீட்டிலும் அதற்கு உங்களுக்கு சம்மதம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது இந்த வாரம். காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் வெளிப்படுத்தலாம். சுக்கிரன் மிக பலமாக உச்சம் பெற்றிருப்பது வெற்றியாக அமையும் உங்கள் காதலாகப்பட்டது. கலைத்துறை மிகப்பெரிய நன்மையும் வெற்றியும் இருக்கிறது. குறிப்பாக பரணியில் பிறந்தவர்களுக்கு மிக சிறந்த யோகம் இந்த வாரம். எனவே இந்த வாரம் கலைப்படைப்புகளிலே மிகப்பெரிய புகழையும் நீங்கள் பெறுவீர்கள். அரசியலை பொறுத்தவரை சூரியன் திக்பலத்தில் இருப்பதனால் மிகப்பெரிய பதவியில் குரு பார்வை வேறு இருக்கின்ற அமைப்பு. குரு வக்ர நிவர்த்தி அடைந்து அவருடைய சுப பார்வை மிக சிறப்பாக இருக்கின்ற யோகம் இவ்வாரத்தில் இருப்பதனால் அரசியலில் மிகப்பெரிய வெற்றியும் பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை 10ல் அமர்ந்திருக்கின்ற புதன் குருவால் பார்க்கப்படுகின்ற அமைப்பு. கல்வியிலே மேன்மை, பாராட்டுகள் மற்றும் நற்சான்றிதழ்களையும் பெறுவீர்கள் இந்த வாரம். எனவே மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் மிக சிறப்பான வாரம். நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்றபோது கந்தன். எனவே கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் கேளுங்கள். இன்னும் வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உலக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உலக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். மிக பலம். மேலும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனையில் இருப்பதினால் உங்கள் ராசியிலே சுக்கிரன் வந்திருக்கின்ற யோகத்துக்குரிய பலன்களையே அவர் தருகின்ற வல்லமையை பெற்றிருக்கிறார். இவ்வாரத்தை பொறுத்தவரை 3க்குரிய சந்திர பகவான் இவ்வாரத்தில் 10ல் பிறகு 11க்கு வருகின்ற யோகம். பிறகு வாரத்தின் இறுதியில் ராசியிலே வந்து உச்சம் பெறுவதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றிகளும் மிகப்பெரிய நன்மைகளும் கொண்டதாக அமைந்திருக்கின்றது. அதே சமயத்தில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்கின்றார் இந்த வாரம் முழுவதும். எனவே பொறுமை வேண்டும், வார்த்தையிலே கவனம் வேண்டும், எந்த ஒரு செயல்களில் ஈடுபடுகின்ற பேச்சிலே. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான புதன் பகவான் 9ல் அமர்ந்திருக்கின்ற 5க்கு 5 என்று பாவமாக அவரும் பலம் பெறுகிறார். 10ஆம் இடத்திலே சனியும் ஆட்சி பெற்றிருக்கிறார். எனவே யோகத்தை தருகின்றவர்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்ற நிலை, சிறப்பாகக்கூடிய மேன்மையை தரக்கூடிய இந்த வாரம் உங்களுக்கு யோகத்தை தரும். புதிய முயற்சியில் தைரியமாகிடுங்கள். எண்ணங்களில் தெளிவு இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்குங்கள். இருப்பினும்
பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அன்று ராசியிலே அமர்ந்திருக்கின்ற குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். பொதுவாக ஜென்ம குரு சிறப்பல்ல, ஜென்ம குரு வனவாசம் என்று பல ஒரு விதிமுறை இருக்குது, பழமொழி என்கின்ற இருக்குது, நம்ம அறிந்த ஒன்று தான். ஆனால் குரு உங்கள் ராசியிலே அவர் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் பரிவர்த்தனை இருக்கின்றார். ஏனெனில் உங்கள் ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனோ குருவோடைய வீடான மீனத்தில் அமர்ந்திருக்கின்றார். எனவே குரு உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற பலனைத்தான் அவர் செய்வார். பரிவர்த்தனை யோகம் அவ்வாறு தான். ஆனாலும் சில முறுக்கிய முடிவுகள் முயற்சிக்கின்ற பொழுது கொஞ்சம் நிதானம் வேண்டும். சில சமயங்களிலே நீங்கள் பேசுகின்ற பேச்சு சற்று கோபமாக இருக்கும். பளிச்சென்று வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள். இவையெல்லாம் ஏற்பட போவது அல்ல. உங்கள் ராசிக்கு இரண்டிலே வக்ரமாக செவ்வாய் அமர்ந்தார். பொதுவாக செவ்வாயை அடாவடியாகவும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் கொஞ்சம் கோபமாக, கொஞ்சமல்ல நல்ல கோபமாகவே பேச வைத்து விடுவார். இப்பொழுது அவர் வக்ரமாகவும் இருக்கின்றார். எனவே வார்த்தையிலே கவனம்தான் அழுத்தமாகவே கூறினேன். மற்றபடி தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்துக்குரியவர் ஆட்சி பெற்றிருக்கிற கர்மாதிபதியான சனியே கர்மக்காரகன். ஆகையால் தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உங்களுக்கு பலமாக ராகுவோடு சேர்க்கை பெறுவதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மேன்மையை பெறும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். வரவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். இவையெல்லாம் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப வெற்றியை தரக்கூடிய தனயோகத்தை தரக்கூடிய வாரமே இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில். உத்தியோகத்தை பொறுத்தவரையும் சிறப்பு இருக்கின்றது. அதே சமயத்தில் சூரியன் உங்களுக்கு 9இல் அமர்ந்திருக்கின்றார் மகரத்தில். அவர் புதனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். அது புதன் ஆதித்ய யோகம் என்ற நன்மையான யோகமே. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். அதே சமயத்தில் சக ஊழியர்கள் பகவை காட்டுவார்கள். காரணம், உங்கள் ராசிக்கு 7க்குரியவர் செவ்வாய் பகவான். அவர் 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் என்கின்ற இடத்தில் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 7க்கு 8ஆம் இடமே 2ஆம் இடம். ஆகையால் 2இலே அவர் அகரமாக இருப்பதனால் நண்பர்களை நம்பாதீர்கள். சக ஊழியர்களிடம் பொறுமை காட்டுவது நல்லதே. கொஞ்சம் முன் யோசனை சாணக்கியத்தனம் தற்பொழுது உங்களுக்கு தேவை. கோபம் அறிவுக்கு சத்துரு என்பது நாம் அறிந்த ஒன்று. மீறி வருவதே கோபம். எனவே அவை கவனத்தில் வையுங்கள். நண்பர்களிடம் கொஞ்சம் வார்த்தையிலே பொறுமை எச்சரிக்கையோடு பேசுவது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை முடிவுகள் உங்கள் கையில் அல்ல, உயர் அதிகாரிகள் கையில் இருக்கிறவா. தொழில் வியாபாரம் என்பது வேறு, உத்தியோகம் என்பது வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது 2இலே வக்ரமாக இருக்கிறார். கணவன் மனைவியில் கொஞ்சம் அன்பு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இவ்வாரமும் அவ்வாறே இருக்கின்றது நிலை. திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குரு பலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் சாதகம், சுக்கிரனோட குரு பரிவர்த்தனையில் இருக்கின்ற அமைப்பு இப்பொழுதும் தொடர்வதால் இந்த வாரம் திருமண முயற்சி நல்ல வாரமே அமையும். சனி இப்பொழுது 10இல் இருக்கின்றவர் அடுத்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி, இப்பொழுது ஜனவரி 31 பிப்ரவரி 6 பார்க்கணும், மார்ச் 29 சனி பயிற்சி. அப்பொழுது பார்க்கின்ற பொழுது சனி இப்பொழுது 10இல் இருக்கின்ற வேலையை விட 11ஆம் இடத்துக்குரிய பலத்தை தான் அவர் செயல்படுத்துவார். ஆகையால் திருமண முயற்சியில் பெற்றோர்கள் தாராளமாக ஈடுபடலாம். நல்ல வரனே அமையும் இவ்வாரத்தை பொறுத்தவரை ஜாதகம் சாதகமாக இருந்தால். காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்பை காட்டுவீர்கள். அன்பை நீங்களும் பெறுவீர்கள். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்கள் தாராளமாக காதலை வெளிப்படுத்துங்கள். இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றார். தாராபலம் கொண்ட நாளில், நல்ல நாள் அமைகின்ற நாளில் சேமதாரை சாதகத்தாரி வந்தால் இந்த வாரம் நீங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள். அந்த நாளில் நல்ல பதிலே கிடைக்கும். மற்றபடி கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் அற்புதமாக இருக்கின்ற இந்த வாரம் கலைத்துறையிலே உங்கள் படைப்புகள் பெரு அளவே பாராட்டுகளையும் பெயர் புகழ் தனம் போன்றவைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரம். அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் 9இல் இருக்கின்றார். அவர் உங்கள் 4க்குரிய 4க்கு 6ஆம் இடம் அது. ஆகையால் 9இலே சூரியன் பொதுவாக கோச்சாரத்தில் யோகத்தை தரமாட்டார். அரசியலை பொறுத்தவரை நிதானம் தான் தேவை இந்த வாரத்தை பொறுத்தவரை. மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற குரு பார்வை பெறுகின்ற புதன் கல்வியிலே மேன்மையை கொடுப்பார். கல்வி ஸ்தானம் பலமாக பெறுகின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கல்வியிலே உயர்வு இருக்கின்றது. இதுவே ரிஷபராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இப்பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது மகாலட்சுமி வணங்குவதன் மூலம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் கொடுக்கும். அதே சமயத்தில் இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட பலனை முழுமையாக கேளுங்கள். நல்ல நாளில் பார்த்து மகாலட்சுமி வழங்குவதும் நல்லது என்று கூறி விடைபெறுகிறேன். நலம் பெருக வளம் பெருக.
மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான புதன் பகவான் நட்பு வீட்டிலே உங்களுக்கு ராசிக்கு 8 அமர்ந்திருக்கின்றால். மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடியவர். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் 10 உச்சம் பெற்றிருப்பதும் குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்ற பலம் மிக சிறப்பானது. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு லக்ஷ்மி யோகம் கொண்ட வாரம். மேலும் தனாதிபதியான சந்திர பகவான் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் போன்ற வெற்றிகளை தரக்கூடிய இடங்களில் அமர்வதனால் இந்த வாரம் முழுவதும் தனயோகம் மிக சிறப்பாக இருக்கும். மேலும் யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் 9 தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். இருப்பினும் ராசியிலே செவ்வாய் வக்ரமாகவும் 3ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 8 இருக்கிறார். இவற்றில் 3 இருக்கக்கூடிய மூன்றுக்குரிய சூரிய பகவான் சிம்மத்துக்குரிய சூரிய பகவான் 8 அமர்ந்திருப்பது திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விபரீத ராஜயோகம் என்றாலும் கொஞ்சம் நிதானம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகை கொண்டவர், அவசரப்பட வைப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் வேகமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை விதைப்பார் செவ்வாய். பதறிய காரியம் சிதறம். எனவே கொஞ்சம் நிதானம் வேண்டும். முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரையும் பொதுவாக இந்த வாரத்தில் துறை ரீதியாக பார்க்கின்றவர் தொழில் வியாபாரம் தன லாபம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். வரவுகள் நன்றாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். காரணம், இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு வக்ர நிவர்த்தியும் பெறுகிறார். ஆகையால் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். சுப செலவுகள் தேவைப்படுகின்ற செலவுகளுக்கான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். அசுப செலவுகள் அவையும் இல்லை. அதே சமயத்தில் அவசரம் வேண்டாம். செவ்வாய் ராசியிலே வக்ரமாக பகை கொண்டவர் அல்லவா. உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது உற்சாகம் சுறுசுறுப்பு இவையெல்லாம் நன்றாக இருக்கும். ஆனால் ராசியிலே செவ்வாய் வக்ரமாகவும் சூரியன் 8 இருக்கிறதுனால் உயர் அதிகாரிகளும் கொஞ்சம் வேலை போல உங்கள் மீது திணிப்பார்கள். நீங்களும் அவற்றினால் கோபப்படுவீர்கள். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியம் கொடுத்தாலும் முடித்து காட்டக்கூடிய ஆற்றல் திறன் மனோ உறுதி இருக்கும். நன்றாக இந்த வாரத்தை பொறுத்த உங்கள் மனதிடத்தினால் இந்த வாரம் நீங்கள் வெற்றிகளை அடைவீர்கள். பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற போது 7ஆம் இடத்துக்குரிய குரு இந்த வார வக்ர நிவர்த்தி பெறுவதனால் கணவன் மணி உறவிலே இருந்த சின்ன சின்ன விரிசல்கள் குழப்பங்கள் இனி இருக்காது. அதே சமயத்தில் ராசியிலே செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் உங்கள் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்றவர் குருபலம் இல்லை என்றாலும் குரு இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரனோட பரிவர்த்தனையில் இருப்பதனால் திருமண பிராப்தம் இருக்கின்றது. நல்ல வரன் அமையலாம். ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக தற்பொழுது இருந்தால், தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால். காதலை பொறுத்தவரை இந்த வாரம் உங்கள் காதலை வெளிப்படுத்துவதில் உங்கள் காதலை பொறுத்த காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை அன்பை பரிமாறிக்கொள்வீர்கள். எந்த விதத்திலும் மனக்குழப்பங்கள் எவையும் இல்லை. காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களை பொறுத்தவரை சந்திரன் இந்த வாரம் பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றார். ஆகையால் உங்கள் காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உகந்த வாரமே இந்த வாரம். கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் குரு பரிவர்த்தனையாவது கலைத்துறையிலே மேன்மையை கொடுக்கும். அவற்றில் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. படைப்புகள் வெளியிடுவதிலே தடைகள் எவையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை இல்லை. மேன்மையான வாரம் உங்களுக்கு. அரசியலை பொறுத்தவரை சாதகம் இல்லை. சூரியன் 8 இருக்கின்றார். உங்களுக்கு 8 இருப்பதும் பகை வீடாக இருக்கு சூரியனுக்கு மகரம். ஆகையால் அரசியலை பொறுத்தவரை நிதானம் தான் தேவை. மாணவ கண்மணிகளுக்கு சிறப்பான வாரம். 8 புதன் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதும் குரு 8 இருக்கின்ற புதனை பார்ப்பதனால் கல்வியிலே மேன்மையும் கவலைகள் இல்லாத எண்ணங்களிலே தெளிவு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். இதுவே மிதுன ராசி என்பதற்கான இவ்வார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்றது குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு செய்வது நல்லது. சாய்பாபா, ராகவேந்திரா சுவாமிகள் போன்றவர்களை வணங்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் வெற்றிகள் கிடைக்கும். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். இதனை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியலாம். நலம் பெருக வளம் பெருக.
கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்ற உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை வெள்ளி, சனி போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் கொஞ்சம் கவனம், நிதானம், பொறுமை. அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சனி சந்திரனோடு சேர்க்கை பெறுகின்ற நாள். சனியால் பாதிப்பு இல்லை. அதன் பிறகு சந்திரன் உங்களுக்கு மீனத்துக்கு செல்கின்ற போது சனி தடுத்திருப்பார். ஆனால் சனி 8இல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை அவை. 7ஆம் இடத்திலே சூரியன், புதன் இருப்பதினால் உங்களுக்கு அஷ்டம சனியால் தை மாதம் முழுவதும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இவ்வாறும் அவ்வாறே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உச்சம் பெற்றிருப்பதும் குரு லாபத்தில் அமர்ந்து இவ்வாரத்தை பொறுத்தவரை பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுவது மிக சிறப்பானது. இவற்றிலே சுக்கிரன் குரு பரிவர்த்தனை 9-11க்குரியவர்கள். பரிவர்த்தனை என்பது ராஜயோகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் 12இலே செவ்வாய் அமர்வது சிறப்பில்லை என்றாலும் 11ஆம் இடம் என்கின்ற ரிஷப ராசியிலே கிரகம் இருந்தால் செவ்வாயாலும் பாதிப்பில்லை. அவையும் கோச்சார வேதை அடிப்படையில். ஆகையால் 11ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் 12இலே செவ்வாய் வக்ரமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு. இருப்பினும் தூக்கமின்மையால் அவதிப்படுவீர்கள். தூக்கமே இருக்காது. தூங்கினாலும் ஏதாவது ஒரு சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய எண்ணங்களிலும் உங்களுடைய மனதிலும். அவற்றினால் கொஞ்சம் உடல் நலத்திலும் பாதிப்பு கொடுக்கும் தூக்கமின்மை பிரச்சனையால். இருப்பினும் சிறிது நேரம் இரவிலே தியானம் செய்வது நல்லது. ஆலயங்கள் செல்வதன் மூலம் மனம் அமைதி பெறும். இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரம் உங்கள் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து இந்த வாரம் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதினால் லாபம் அதிகரிக்கும். அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை. கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். புதிய முயற்சிகள் வெற்றிகள் இருப்பதனால் தைரியமாக செயல்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்குரிய முயற்சியை. அவை உங்களுக்கு வெற்றியை தரும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதனோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றார். பொதுவாக சூரியன் 7இல் இருப்பதும் சிறப்பல்ல. ஆனால் புதனும் சேர்ந்திருக்கிறார். அப்பொழுது பாதிப்பில்லை. அதுவும் கோச்சார வேதம். கோச்சார பலன்கள் பார்க்கின்ற பொழுது கூறுகின்ற பொழுது பலன்களை கூறுகின்ற பொழுது இவையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை எங்கள் மனதிலும் நினைவிலும் இருக்க வேண்டும். அவைதான் உங்களுக்கு பலனாக கூறிக்கொண்டிருக்கின்றேன். அப்படி பார்க்கின்றபோது சூரியன், சனி, செவ்வாயால் பாதிப்பில்லை என்பதனால் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் நட்பே பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். உங்கள் முயற்சியை தைரியமாக எடுங்கள். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்ப அதற்குரிய முயற்சியை வேகப்படுத்துங்கள். இந்த வாரம் நல்ல வெற்றியை தரக்கூடிய யோகம் இருக்கிறது. பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு உங்களுடைய கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் அதிகரிக்க செய்யும். அவர் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதினால். இருப்பினும் உடல்நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. நல்ல உணவு பழக்கங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா நிச்சயமாக அவருடைய அன்பு இந்த வாரம் உங்களுக்காகவே இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இருக்கின்றது. பிப்ரவரி 4இலே வக்ர நிவர்த்தி பெறுவது மேலும் சிறப்பை தருகின்றது. சுக்கிரன் குரு பரிவர்த்தனை என்பது திருமண யோகம் நன்றாக இருக்கு. அஷ்டம சனியை பற்றி கவலை வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பெற்றோர்கள் தாராளமாக முயற்சியுங்கள். நல்ல வரனே அமையும். ஜாதகமும் சாதகமாக இருக்க வேண்டும். காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு அன்பு அதிகரிக்கும். பாசத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாளாக அமையும். உங்கள் காதல் மேலும் இணக்கமாகவும் அன்பை காட்டக்கூடியதாகவும் இருக்கும். காதல் வெளிப்படுத்தலாமா? நிச்சயம். சந்திராஷ்டம நாளை தவிர்த்து மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். ஆகையால் சந்திராஷ்டம நாளும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்த காதலை வெளிப்படுத்தல் வெற்றி இருக்கிறது. அடுத்ததாக கலைத்துறை யோகத்தை கொண்ட வாரம். புதிய விஷயங்களில் மனதை ஈடுபடுத்துவீர்கள். செயல்களில் ஏகத்தை காட்டுவீர்கள், விவேகத்தை காட்டுவீர்கள். எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாகும். புகழ் மேலும் வெற்றி அதிகரிக்கும். பெரும் பணம் சேரக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் பாதகமில்லை என்றாலும் சாதகமாக இல்லை. 7இல் இருக்கிறார், பகை வீடு. ஆகையால் அரசியலை பொறுத்தவரை நிதானம் தேவை. பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் இருக்கிறது. அரசியலை பொறுத்தவரை பொதுவாக அவர்களை தவிர்ப்பது நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக மாணவ கண்மணிகளை பார்க்கின்ற புதன் குருவால் பார்க்கப்படுகிறார். எனவே கல்வியை பொறுத்தவரை கவலை இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை எண்ணங்கள் தெளிவிருக்கும். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள்.
இதுவே கடகராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற சக்தியை வணங்குங்கள். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியும் யோகம் இருக்கும். சந்திரன் 10க்கும் 11க்கும் வருகின்ற சாதகமான வாரமாக இந்த வாரம் இருக்கின்றார். அவற்றிலே 11ஆம் இடத்திலே உச்சமும் பெறுவார். ஆகிய மகாசக்தியை வணங்கி வாருங்கள், வெற்றி மேலும் அதிகரிக்கும். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும், லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சனி மதியத்துக்கு பிறகு ஞாயிறு போன்ற நாட்கள் சந்திராஷ்டமம். அந்த நாள் கவனம் நிதானம் வேண்டும். பொதுவாக சந்திரன் 8இல் அமர்வதே சந்திராஷ்டமம். ஆனால் சந்திரன் 8இல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம் கும்பராசியிலே கிரகம் இருந்தால் சந்திரனால் பாதிப்பில்லை. கோச்சார வேதையால் 7ஆம் இடத்தில் சனி இருக்கிற ஆகையால் சந்திராஷ்டமம் பாதிப்பில்லை என்றாலும் நிதான வேண்டும். அன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கும். விரையாதிபதி சனியின் சந்திரன் என்பதனால் 8இல் ராகுவோடு சேர்க்கை பெறுவதனால் மனதிலும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார். இந்த வாரத்தை பொறுத்தவரை எங்கள் ராசிக்கு 8இலே சுக்கிரன் உச்சம், 10இலே குரு வக்ரம். ஆனால் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார். குரு சுக்கிர பரிவர்த்தனை. இவற்றிலே உங்களுக்கு குருவாகப்பட்டவர் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். பொதுவாக 10இல் குரு அமர்வது யோகம் அல்ல. அவர் வக்ரமாக இருந்ததனால் இதுவரை உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்தில் கொஞ்சம் உற்சாகம் சுறுசுறுப்பு உயர்வுகளையும் பெற்றிருப்பீர்கள். ஆனால் குரு இவ்வாரத்தை பொறுத்தவரை வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆனால் குரு வக்ர நிவர்த்தி அடைந்தாலும் தனித்திருந்தாலும் பரிவர்த்தனையில் இருப்பதனால் அவர் 8ஆம் இடத்துக்குரிய பலனை தான் செய்வார். 8ஆம் இடத்திலும் அவர் அமர்வது சிறப்பல்ல. ஆனால் அப்படி 8க்குரிய பலனை செய்கின்ற போது திடீர் வெற்றிகளையும் கொடுப்பார். திடீர் யோகம், 8ஆம் இடம், திடீர் அதிர்ஷ்டம், அதை எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் உங்கள் ராசியாதிபதியான சூரியன் 6ஆம் இடத்தில் மிக பலமாக குரு பார்வையை பெறுவதும் 6இலே புதன் யோகமாகவும் 11ஆம் இடத்தில் செவ்வாய் மிக மிக சிறப்பாக இருப்பதனால் ராசியாதிபதி யோகமாக இருக்கிறார். தன லாபாதிபதி என்கின்ற 2-11க்கு அதிபதியான புதனும் யோகமாக இருக்கின்றார். சூரியன் புதன் சேர்க்கை என்பது புதன் ஆதித்ய யோகம் எல்லோருக்கும். ஆனால் உங்களுக்கு ராசியாதிபதியும் தன லாபாதிபதியான புதனும் சேர்க்கை, சூரியன் புதன் சேர்க்கை மிகப்பெரிய யோகம். அது ராஜயோகம். மேலும் குரு வேறு பார்க்கிறார். ஆகையால் இவையெல்லாம் யோகத்தை தருகிறது சிம்மராசிக்கு. லாபத்தில் செவ்வாயும் உங்களுக்கு 8ஆம் பார்வையாக சூரியன் புதனை பார்க்கிறார். ஒரு சேர குரு செவ்வாய் சூரியனை பார்ப்பது சிறப்புக்குரிய யோகம். எனவே மிகப்பெரிய வெற்றிகள் இருக்கிறது இந்த வாரம். இருப்பினும் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறாரே என்ற கேள்வி எழுந்தால், 7இல் சனி இருக்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடம் அதாவது மகர ராசியிலே கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை. கண்டக சனியால் இந்த வாரம் உள்ள இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு கண்டக சனியால் பாதிப்பில்லை. மகரத்தில் எந்த கிரகமும் இல்லை என்றால் தான். இப்போ சூரியன் புதன் இருக்கின்றார்கள். அவர்கள் பயிற்சியாகின்ற பிறகுதான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் இந்த வாரம் சனியால் எல்லளவும் பாதிப்பில்லை. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிகப்பெரிய உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வேகம் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடக்கூடிய ஒரு ஆற்றல் திறன் இவற்றினால் பொருளாதார உயர்வு இந்த வாரம் இருக்கு. லாபம் அதிகரிக்கும். புகழ் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் சமூக அந்தஸ்து உங்களுக்கு உயரும். உத்தியோகம் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகைமை காட்ட மாட்டார்கள். எந்த ஒரு முயற்சியில் மற்றவர்கள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். எண்ணிய காரியங்களை தடையின்றி வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள். அவற்றினால் உங்களுக்குரிய அங்கீகாரம் உங்களுடைய அலுவலகத்தில் கிடைக்கும். வெற்றி உங்கள் பக்கம் இந்த வாரம்.
அடுத்ததாக பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு குரு 10ல் இருக்கின்றார், சுக்கிரன் 8ல் இருக்கின்றார், 7 சனி இருந்தாலும் இந்த வாரம் கணவன் மனைவி உறவிலே அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்கள் கல்வியிலும் உயர்வு, இவையெல்லாம் உங்களுக்கான மன உற்சாகத்தை காட்டுகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் 8ல் ராகுவோடு சேர்க்கை இருக்கின்ற நிலை, 7ல் சனி திருமண முயற்சியில் சில தடைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரமும் அவ்வாறே இருந்தாலும் உங்கள் ஜாதகம் சாதகமாக திருமண யோகம் நெருங்கி இருந்தால், தசாபுத்தியில் அவ்வாறு இருந்தால் நிச்சயம் நல்ல வரன் அமையும். காதல் என்று பார்க்கின்றாலும் காதலை பொறுத்தவரை அன்பு, பாசம், எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை, கவலைகள் இல்லை. உங்கள் சந்தோஷம் அதிகரிக்கவே செய்யும். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரத்தில் சந்திராஷ்ம நாட்களை பொறுத்தவரை கவனம் வேண்டும். அடுத்த படி பார்க்கின்ற சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ல் வருவது 10க்கு வருகின்ற நாட்கள் தாராபலம் சிறப்பாக இருந்தால் அந்த நாளில் உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள், நல்ல பதிலே கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற கலைத்துறையை பொறுத்தவரை சிம்மராசிக்கு இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கின்றது. சுக்கிரன் குரு பரிவர்த்தனை என்பது திடீர் வெற்றிகளை கொடுக்கும். திடீரென்று பார்க்கலாம் மதகஜராஜா ஓடி இல்லையா, திடீரென்று ஒரு பெரிய வெற்றி, அதெல்லாம் எதிர்பார்க்காத வெற்றி, 12 வருடங்கள் குறிஞ்சிப்பூ மாதிரி வந்த படம் வெற்றி பெறுகிறதுனா கலைத்துறையில் உங்களுக்கான திடீர் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அரசியல் என்று பார்க்கிற சூரியன் 6ல் இருப்பதும் குரு பார்ப்பதும் செவ்வாய் பார்ப்பதும் மிகப்பெரிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிற இந்த வாரம். ஜாதகமும் சாதகமாக இருக்க வேண்டும், இருந்தாலும் கோச்சாரம் மிக மிக சாதகம். அரசியலை பொறுத்தவரை சிம்மராசிக்கு அரசியலுக்கும் தொடர்பு நிறையவே இருக்கிறது. அடுத்ததாக மாணவ கண்மைகள் புதன் 6ல் இருப்பது சிறப்பு. உயர்கல்வியிலே பெரிய அளவில் நல்ல ஒரு வாரமாக அமைந்திருக்கின்றது. தேர்வுகள் உயர்கல்வியை பொறுத்தவரை இருந்தால் நல்லபடியாக அமையும். எழுத்து தேர்வு, திடீர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்றவைகள் இருந்தால் நிச்சயம் நல்ல வெற்றி இருக்கிறது சிம்மராசிக்கு. இதுவே சிம்மராசிக்கு அன்பர்களுக்கான இவ்வார கோச்சாரப்படி. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவனை வணங்கில் 6ல் இருக்கின்ற சூரியன் குரு செவ்வாய் பார்க்கின்றது. மிகப்பெரிய வெற்றியும், பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, பொருளாதார வெற்றி இவையெல்லாம் கிடைக்கும். இப்பதிவை பொறுத்தவரை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி, லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்பும் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 5லே நட்பு வீட்டிலே அமர்ந்திருப்பதும் சூரியனோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற புதன் ஆதித்ய யோகம் சிறப்பானது. இந்த வாரத்தை பொறுத்தவர் குரு உங்களுக்கு 9லே அமர்ந்திருக்கின்ற வக்ரமாக இருக்கின்றவர் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ஆகையால் 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு இனி உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். 6லே சனி மிக சிறப்பாக இருப்பதும், ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் மிக சிறப்பான கேந்திர கோணங்களுக்குரிய பரிவர்த்தனை. 7ஆம் இடம் என்பது ஒரு கேந்திரஸ்தானம், 9ஆம் இடம் என்பது ஒரு கோணம், பெருங்கோணஸ்தானம். ஆகையால் 7ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 9லே குரு சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதும், சுக்கிரனோ உங்களுக்கு 9க்குரியவர், அவர் 7ஆம் இடம் என்கின்ற குருவோடைய வீட்டில் கேந்திரத்தில் அமர்ந்திருப்பதும் கேந்திர கோண பரிவர்த்தனை என்பது ராஜயோகம்.
ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு வக்ர நிவர்த்தி பெற்ற பிறகு மிகப்பெரிய ஒரு யோகம் இந்த வாரத்தில். நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சிக்கின்ற எந்த ஒரு பெரிய விஷயமும் குரு வக்ரத்தினால் தள்ளி போய் கொண்டிருந்தால் குரு வக்ர நிவர்த்தி பெற்ற பிறகு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்ற பிறகு மிகப்பெரிய வெற்றிகளையும் நன்மைகளையும் பெறுவீர்கள். ஆகையால் வியாழக்கிழமை அன்று குருவுக்கு நீங்கள் உங்கள் பெயருக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு வியாழக்கிழமை. அன்றைய தினம் நீங்கள் உங்கள் பெயருக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார் இல்லையா குரு பகவான். ஆகையால் செவ்வாய் 10 அவர் இருக்கிறது திக்பலம். அவையும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டமம் பார்க்கும்போது செவ்வாய் புதன் திங்கள் மதியத்துக்கு பிறகு வரும் சந்திராஷ்டமம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செவ்வாய் கட்டாயமாக சந்திராஷ்டம நாள். அஸ்வினி பரணி போன்ற நாள் நட்சத்திரங்கள் வரும்போது சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு அந்த நாட்களில் கவனம் என்ன. இருப்பினும் சந்திரன் 8இல் இருக்கின்ற பொழுது சந்திராஷ்டமம் என்றால் 7ஆம் இடம் என்கின்ற மீன ராசியிலே கிரகம் இருந்தால் கோச்சார வேத இணைப்பில் சந்திராஷ்டமத்தினால் பாதிப்பு இல்லை. 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார். ஆகையால் சந்திராசிரமத்தில் சென்ற நாள் உங்களுக்கு பாதிப்பில்லை. இருப்பினும் அன்றைய நாள் பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் தனலாபம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இருக்கும். 6இலும் 7இலும் சந்திரன் இருக்கின்ற வாரமாகவும் இந்த வாரம் இருக்கின்றது. அதன் பிறகு 9க்கு செல்வார். அப்பொழுது குருவும் சந்திரனும் சேர்க்கை பெறுகின்ற குருச்சந்திர யோகம் இருக்கிறது. எனவே கன்னிராசிக்கு சந்திராசி நாட்கள் பாதிப்பிலே. அன்றைய நாள் பெரிய முதலீடுகள் வேண்டாம். மற்றபடி பொருளாதார லாபம் மிக சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு செயல் உயரதிகாரிகளும் நன்மதிப்பு சரிய செயல்களை முடித்து காட்டக்கூடிய ஆற்றல் திறன் இதெல்லாம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வு இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற கணவன் மணி உறவிலே அன்பு அதிகரிக்கும், பாசம் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற நிலை. எனவே இந்த வாரம் உங்களுக்கு குடும்பத்தில் உறவுகளிடம் அன்பும் அரசமும் காட்டுவீர்கள், நீங்களும் பெறுவீர்கள். திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குரு இந்த வாரம் வக்ர நிவர்த்தி பெறுவதனால் திருமண யோகம் நிச்சயம் இருக்கின்றது. நல்ல வரனே அமையும் உங்களுக்கு இந்த வாரம். பெற்றோர்கள் குரு வக்ர நிவர்த்தி பெறுவதனால் குருபலம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். நல்ல வரன் அமையும். காதல் என்று பார்க்கின்ற காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம். காதலிலே உங்களுக்கு உற்சாகம் சுறுசுறுப்பு. வீட்டிலே வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த வாரம் வெளிப்படுத்தலாம். காதலை சந்திராசிரமத்தை தவிர்த்த மற்ற நாட்களில் காதலை வெளிப்படுத்தலாம். மற்றபடி காதல் என்று பாடலை காதலித்து கொண்டு மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்ட வாரம். காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் வெளிப்படுத்தலாம். சுக்கிரன் உச்சமாகவே இருப்பார். வெளிப்படுத்த வேண்டிய எண்ணம் இந்த வாரம் நன்றாக உங்களுக்கு அதிகரிக்கும். நிச்சயம் வெளிப்படுத்துங்கள், நிச்சயம் நல்ல பதிலே கிடைக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை கன்னிராசிக்கு நெருங்கிய தொடர்புக்கு சுக்கிரன் குரு பரிவர்த்தனை மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். படைப்பில் வெளியிடுவது எந்த விதத்திலும் தடைகள் இல்லை. செயல்கள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள். கலைத்துறையில் மிகப்பெரிய புகழ் பணம் கிடைக்கக்கூடிய யோகம். அதாக அரசியலை பொறுத்தவரை சாதகமான வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியல் உங்களுக்கு வெற்றியும் பதவியும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். ஆகையால் பெரிய தலைவர்கள் உங்கள் மீது மதிப்பு காட்டுவார்கள். தலைவராகக்கூடிய தகுதி இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக அமைந்திருக்க புதிய பதவி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கணும் மாணவ கண்மையில் குரு புதனை பார்ப்பதனால் கல்வியிலே மேன்மை. ராசியாதிபதி பலம் பெறுகிறார். எனவே கல்வியை பொறுத்தவரை கல்வி நன்றாக இருக்கும். என்ன சிதறல்கள் எவையும் இல்லை. உற்சாகம் சுறுசுறுப்பு கொண்ட வாரம் இந்த வாரம். இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற குரு புதனை பார்ப்பதனால் ராசியாதி புதனுக்குரிய விஷ்ணு பகவானை வணங்குங்கள். இந்த வாரம் உங்களுக்குரிய யோகம் நிச்சயம் அதிகரிக்கவே செய்யும். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக வளம் பெறுக.
துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று குருவோடைய பரிவர்த்தனை பெறுவது மிக சிறப்பானது. 6-8 பரிவர்த்தனை, திடீர் வெற்றி, விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரியவர் குரு பகவான், மீன ராசிக்கு அதிபதி. உங்கள் ராசிக்கு அதிபதியே சுக்கிரன் என்றால் அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்கின்ற ரிஷபத்துக்கும் அதிபதி. ஆகையால் 6-8 பரிவர்த்தனை என்பது விபரீத ராஜயோகம், திடீர் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய யோகம். எதிர்பாராத திடீர் வெற்றிகள் கிடைப்பதே விபரீத ராஜயோகம். அது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கின்றார். மிக விரைவில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு செல்லவிருக்க. எனவே பொதுவாக சனி மற்றொரு வீட்டுக்கு செல்வதற்கு ஒரு 6 மாதம் முன்னதாகவே மற்ற வீட்டுக்குரிய பலனை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஆகையால் தான் 7 சனி என்று பார்க்கிற முதல் 7 வருடம் கஷ்டத்தை கொடுத்தால் கடைசி 6 மாதம் யோகத்தை செய்வார் என்பார்கள். அப்படி பார்க்கின்ற போது 6ஆம் இடத்துக்குரிய பலனை துலாம் ராசிக்கு இப்பொழுதே செய்ய ஆரம்பித்திருப்பார். மேலும் ராசிக்கு யோகாதிபதியான புதன் 4 மிக சிறப்பாக இருப்பதும் யோகத்தை காட்டுகிறது. இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வேலனன்று முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கின்றது. பிப்ரவரி 6ஆம் தேதி கவனம் வேண்டும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு யோகம் 6 சந்திரன் 7 சந்திரன் இப்போது சிறப்பானது. 10க்குரியவர் அல்லவா சந்திர பகவான், கர்மஸ்தானத்துக்கு அதிபதி இல்லவா. எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத திடீர் தனயோகம் கிடைக்கும். பொருளாதார உயர்வு இருக்கின்றது. மனம் தெளிவாக இருக்கும். சிந்தனை தடுமாற்றங்கள் எவையும் இல்லை. பொருளாதார முன்னேற்றம் மிக மிக அற்புதமாக இருக்கும். உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம் மற்றும் விவேகத்தோடைய முயற்சி, ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி மற்றவர்களும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் இவ்வாரத்தை பொறுத்தவரை. மற்றபடி பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவி வழி அன்பு அதிகரிக்கும். பாசமோடு உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். எல்லோரையும் அன்பு காட்டுவீர்கள். எல்லோரும் உங்களிடம் அன்பு காட்டுவார்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. இந்த வாரத்தை பொறுத்தவரை 8இல் அமர்ந்திருக்கின்ற குரு வகர நிவர்த்தியும் பெறுகிறார். பரிவர்த்தனை யோகத்திலும் இருக்கிறார். என குடும்பத்தில் மகிழ்ச்சி. திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை, 8இல் இருக்கிறார். அவரும் வகர நிவர்த்தி பெறுகிறார். சுக்கிரனும் 6இல் இருக்கின்றார். ஆகையால் ராகுவோடைய சேர்க்கை இருப்பதனால் திருமண விஷயத்தை இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையவில்லை. புதிய திருமண முயற்சியிலே சாதகம் இல்லாத வாரமாக இருக்கின்றது. மற்றபடி காதல் என்று பார்க்கின்றவர்கள் காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு அன்பு இருக்கும். பாசத்தை காட்டுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் சந்தேகமும் படுவீர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை. காரணம் சந்திரன் சனியோடையும் ராகுவோடையும் சேர்க்கை பெறுவதால் சந்தேகம் வேண்டாம். தேவையில்லாத மனக்குழப்பம்தான் ஏற்படும். மற்றொரு காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் அவ்வளவு சாதகமாக இல்லை. சந்திரன் சனி ராகு பிடியில் இருப்பதனால் காதலை வெளிப்படுத்த தவிர்ப்பதே நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை. கலைத்துறை என்று பார்க்கின்றது திடீர் யோகம் இருக்கின்றது. சனி சுக்கிரன் மற்றும் குரு பரிவர்த்தனை இருப்பதனால் திடீர் வெற்றி. கலைத்துறை என்றாலே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற படம் வெற்றி அடைய மாட்டுது. இப்போல்லாம் நீங்கள் வெப்பிலேயே தப்பு தப்பாக போட்டு விட்டுறாங்க. ஆனால் இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்திருக்கும் திடீர் வெற்றி. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடைக்கும். அரசியல் என்று பார்க்கின்றது குரு சூரியனை பார்ப்பதனால் அரசியலை பொறுத்தவரை ஓரளவுக்கு சாதகம் இருக்கின்றது. பொதுவாக துலாம் ராசிக்கு அரசியலுக்கும் தொடர்புகளை கலைத்துறையில் தான் அதிக தொடர்பு இருக்கும். இதனால் அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் பெரிய அளவில் பாதிப்பில் ஆரோக்கியமான வாரம். மாணவ கண்மணிகளுக்கு உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்தில் புதன் இருப்பதும் குரு பார்ப்பதும் கல்வியை பொறுத்தவரை மிக நல்ல வாரம். இந்த வாரம் மனம் தெளிவாக படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். இதுவே துலாம் ராசிக்கு இவ்வார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. லக்ஷ்மியை வழிபாடு செய்யுங்கள். லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் யூடியூப்லே கேளுங்கள். உங்களுக்கு மகாலட்சுமியின் அருளால் சுக்கிர பகவான் நன்மையை அதிகரித்தே செய்வார். இதுவரை பார்த்தது இவ்வார பலன். இப்பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இவ்வாரத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உலக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கின்ற குரு பகவான் பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இனி குருவுடைய யோக பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்தில் குரு இருப்பது ராஜயோகம். இவற்றில் குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்கின்றது. 5க்குரிய குரு பகவான் 7லே சுக்கிரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் இருப்பதும், ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5லே மீனத்தில் குருவோடைய வீட்டில் இருக்கின்ற பரிவர்த்தனை யோகம், கேந்திரகோண பரிவர்த்தனை. 5ஆம் இடம் கோணம் மற்றும் 7ஆம் இடம் கேந்திரம், ராஜயோகம் அவை. மேலும் உங்கள் ராசிக்கு 3லே சூரியன் பலமாக இருக்கின்றார். 8ல் ராசியாதிபதி அமர்ந்திருக்கிறார் என்றாலும் 8ல் செவ்வாய் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம் ரிஷப ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் 8ல் மிதுனத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயால் பாதிப்பு அறவே கிடையாது. அவை கோச்சார வேதையால் 7ல் இருக்கின்ற கிரகம் வேதகனாக தடை செய்வார் கெடுபலன்களை. 7லே குரு இருக்கிறார்கள், செவ்வாயால் பாதிப்பு இல்லை. 4லே சனி இருப்பதும் அவ்வாறே. 4லே சனி இருக்கின்ற ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்தில், அதாவது மகரத்தில் கிரகம் இருந்தால் அதுவும் கோச்சார வேதையால் சனியால் பாதிப்பு இல்லை, அர்த்தாஷ்டம சனியால். 3லே சூரியன் வரும். எனவே சனி செவ்வாயால் நிச்சயம் பாதிப்பே இல்லை. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சூரியன் 3லே இருப்பதும் லாபாதிபதியான புதனோடு சேர்க்கை பெற்றிருப்பதும் தன லாபத்தை காட்டுகிறது. பொருளாதார முன்னேற்றம், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். குரு வேறு வகர நிவர்த்தி பெறுகிறாரா, மனம் உற்சாகமாக புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீர்கள். பொருளாதார யோகம் கொண்ட வாரம், தனலட்சுமி யோகத்துக்குரிய வாரம் உங்களுக்கு இந்த வாரம். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், கோபம் வரும். ராசிக்கு 8லே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பார். வாக்குஸ்தானத்தை செவ்வாய் வக்ரமாக பார்ப்பதனால் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள், அறிவை கொடுப்பீர்கள், உழைப்பை கொடுப்பீர்கள். ஆனால் கோபத்தினால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். கோபம் அறிவுக்கு சத்ரு, அவற்றை தவிர்த்து விடுங்கள். புத்திசாலித்தனமாக முயற்சியுங்கள். இந்த வாரம் உத்தியோகத்தில் உயரதிகாரம் நட்பை பாராட்டால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாரம். அதை நீங்கள் கோபமாக கேட்காமல் அன்பாக செயல்படுத்துங்கள். உங்களுடைய வெற்றி இந்த வாரம் நிச்சயம் இருக்கிறது. பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு 7ல் இருக்கின்ற குரு வக்ரம் மற்றும் செவ்வாய் 8லே வக்ரம், 2ஆம் இடத்தை வக்ரமாக பார்க்க செவ்வாய் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து வந்து கொண்டிருந்தலை குரு வக்ர நிவர்த்தியான பிறகு குறைந்துவிடும். கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் இருக்கக்கூடிய வாரம். எனவே பிப்ரவரி 4 வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படாதீர்கள். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் 7லே இருக்கிறது. ஆனால் வக்ரமாக இருந்தால் சுக்கிர பரிவர்த்தனை இருப்பது, குரு வக்ர நிவர்த்தி பெறுவதனால் நிச்சயம் திருமணத்துக்கான முயற்சி நல்ல வரனே அமையும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஜாதகமும் சாதகமாக இருக்க வேண்டும் நண்பர்களே. அடுத்ததாக பார்க்கின்றோம் காதல். காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு நன்றாக இருக்கும் காதல். கோபம் தான், நீங்கள் கோபப்பட்டாலும் அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வாங்க, உங்களோட காதலனோ காதலியோ. இருந்தாலும் கோபம் வேண்டாம் நண்பர்களே. மற்றபடி காதல் இந்த வாரம் அன்பாகவே இருக்கும். அடுத்த காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் சாதகமாக இருக்கிறார்கள். இந்த வாரம் காதலை வெளிப்படுத்துங்கள், நல்ல பதிலே கிடைக்கும். கலைத்துறை, யோகம், சுக்கிரன் குரு பரிவர்த்தனை சிறப்பு. எனவே விருச்சிக ராசி கலைத்துறையிலே உங்கள் படைப்புகள் மிகப்பெரிய அளவிலே வெற்றியிலே பெறக்கூடிய வகையில் தடைகள் இல்லாமல் வெளியிடுவீர்கள். அதுவே பெரிய வெற்றி. தடை இல்லாமல் பண்ணல ஒரு தியேட்டர் கிடைக்கிறது பெரிய வெற்றி நீங்கிறாங்க, அதான் உண்மை. அப்படி பார்க்கின்றபோது கலைத்துறை யோகமாக இருக்கின்றது. அரசியல், 3லே சூரியன் சாதகமாக, குரு பார்வை பெறுவது, செவ்வாய் பார்வை பெறுவது, ராஜயோகம் ஆகிய அரசியலை பொறுத்த விருச்சிக ராசிக்கு தொடர்பு இருக்கிறது. மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது இந்த வாரம். அரசியலை பொறுத்த மக்கள் ஆதரவு அதிகரிக்க செய்யும். அடுத்தாக பார்க்கின்றோம் மாணவ கண்மை. குரு புதனை பார்க்கிறார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 8க்குரிய புதன் பகவான் 3லே அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகம். எனவே கல்வியை பொறுத்தவரை மேன்மை இருக்கிறது. இதுவே விருச்சிக ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்பது பார்க்கின்ற பொழுது சரவணன். சரவண பேர்னா முருகன். முருகனை வணங்கி வாருங்கள். சரவணன் அமைதியை கொடுப்பார். கோபம் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, சரவணன் வந்து இப்போ ஓம் சரவண பவா என்று கூறுங்கள். கோபம் நிச்சயம் வராது. சரவணன் என்ற பேர் வைத்தவர்கள் கோபமே பட மாட்டார். உங்களுடைய அனுபவம் உண்மையாக சொல்கின்றேன். முருகர் என்று பேர் வைத்த முருகன் என்றால் கோபம் வரும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரவணன். அதற்கு பிறகு பார்க்கின்ற பொழுது இப்பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படும் அன்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உலக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குரு 6லே வக்ரமாக இருக்கிறார். இவ்வாரத்தை பொறுத்தவரை 4ஆம் தேதி பிப்ரவரி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். பொதுவாக 6லே குரு இருக்கின்ற போது வக்ரம் பெறுவதனால் உங்களுக்கு நன்மைகள் இருந்தவருக்கும் இதுவரை குரு வக்ரமாக இருந்ததனால் இப்பொழுது அவர் வக்ர நிவர்த்தி பெறுவதனால் 6ஆம் இடத்துக்குரிய பலன்களை செய்ய ஆரம்பிப்பார். உடல் நலத்தில் கவனம் வேண்டும். அதே சமயத்தில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கின்ற அமைப்பு இருக்கிறது. இப்பொழுது நான்கிலே சுக்கிரன் இருக்கிறார். 4ஆம் இடமும் உங்கள் ராசி அதிபரான குருவுடைய வீடான மீனம். 6ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. குரு சுக்கிர பரிவர்த்தனை இருப்பினும் 4-6 பரிவர்த்தனை ஆகையால் சுகஸ்தானத்தும் உங்களுக்கு ராகு இருக்கின்ற நிலை. உடல்நலத்தில் கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை இவற்றில் அட்டமாதிபதியான சந்திரன் ராகுவோடியும் சனியோடியும்லாம் சேர்க்கை பெறுவார் இவ்வாரத்தை பொறுத்தவரை. எனவே இந்த வாரம் உடல்நலத்தில் மிக கவனம் கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். மனம் அமைதி கொள்ளுங்கள். 7லே செவ்வாய் வக்ரமாக இருந்து ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இருந்தாலும் தனுசு ராசிக்கு ஒரு நன்மை என்னவென்றால் சூரியன் புதன் சேர்க்கை தனஸ்தானத்தில். அது தர்ம கர்மாதிபதி யோகம். சூரியன் 9க்குரியவர் 10க்குரியவர் புதன், இவர்கள் இருவரும் சேர்ப்பை பெறுவதே தர்ம கர்மாதிபதி யோகம். அது மிக சிறப்பாக குருவும் பார்க்கிறார் சூரியன் புதனை. எனவே தொழில் வியாபாரம் துறை ரீதியாக தொழில் வியாபாரம் பொருளாதார ரீதியாக நல்ல விதமாகவே இருக்கும். கோபம், மன உளைச்சல், அழுத்தம், அவசரம் இவையெல்லாம் இருப்பதனால் உடல் சோர்வு இருக்கும். ஆனால் வரவுகள் நிச்சயம் நன்றாகவே இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம் நன்றாக இருக்கிறது. அதே சமயத்தில் உத்தியோகம், உயரதிகாரிகளில் உங்களுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்க பார்ப்பார்கள். நீங்கள் தான் அவர்களிடம் கொஞ்சம் வாக்குவாதம் செய்வீர்கள். அது இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். நண்பர்களை நம்பாதீர்கள். 7லே செவ்வாய் வக்ரமாக இருப்பதால் சக ஊழியர்களே உங்களுக்கு பின்புறமாக உங்களுக்கு எதிராக சதி செய்வார்கள். ஆகையால் இந்த வாரம் நண்பர்களோ அல்லது சக எதிரிகளோ யாராக இருந்தாலும் அலுவலகத்தில் கவனம்தான் வேண்டும். அடுத்ததாக பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உறவு அன்பாகவே இருக்கும். அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்துக்குரிய புதன் குருவால் பார்க்கப்படுகிறார். செவ்வாயும் பார்க்கிறார். இருந்தாலும் உறவுகளிடம் எந்த விதத்திலும் பிரச்சனை இருந்தாலும் செவ்வாய் 7ல் வக்ரமாக இருப்பதனால் உறவுகளிடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றாலும் கொஞ்சம் பொறுமை நிதானம் உங்களிடம் வேண்டும். அடுத்தது திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, சுக்கிரனும் சாதகம் இல்லை. எனவே திருமண முயற்சி இந்த வாரம் அப்படி ஒன்றும் ஒரு முன்னேற்றம் இல்லாத வாரமாக அமைந்திருக்கிறது. சுக்கிரன் ராகுவோடைய சேர்க்கை. அதனால்தான் அடுத்ததாக காதல் பொறுமை வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பொறுமை நிதானம் வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட பார்ப்பீங்க. ரொம்ப கவனம்தான் வேண்டும் நண்பர்களே. காதல் வெளிப்படுத்தலாமல் இந்த வாரம் வேண்டவே. நான் காதலித்து கொண்டிருப்பதிலே பொறுமை வேணுன்ற காதல் வெளிப்படுத்தும் இந்த வாரம் சாதகம் இல்லை. அடுத்த வாரம் பார்த்துக்கொள்ளலாம். அரசியல் என்று கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் குரு பரிவர்த்தனை திடீர் வெற்றியை கொடுக்கக்கூடிய. பொதுவாக தனுசு ராசிக்கும் அரசியலுக்கு அப்படி ஒன்றும் தொடர்பு இல்லை. அரசியலுக்கு தொடர்பு இருக்குது, கலைத்துறைக்கு அப்படி ஒன்றும் தொடர்பு இல்லை. ஆகிய இந்த வாரம் கலைத்துறையில் அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் திடீர் வெற்றி கிடைக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் திடீர் வெற்றி கிடைக்கக்கூடியது இருக்குது. அரசியல் ஒன்று பார்க்கும்போது சாதகம் இருக்குது. குரு சூரியனை பார்க்கின்றார். தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியன் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருப்பதனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் சாதகமான வாரம். இந்த வாரம் உங்களுடைய முயற்சியில் செல்வாக்கு உயரும். மக்கள் ஆதரவு இந்த வாரம் நன்றாகவே இருக்கும். மாணவ கண்மணிகளை பொறுத்த கல்வி ஸ்தானத்தில் புதனம் வந்து குரு பார்க்கிறதுனா கல்வியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3லே சனியும் யோகமாக இருக்கின்றார். ஆகிய கல்வியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை. இதுவே தனுசு ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற போது தட்சிணாமூர்த்தி. குருவை வணங்குங்கள். குருவை வணங்குவதன் மூலம் இந்த வாரம் நன்மையாக இருக்கும். இப்பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உலக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யுங்கள். லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி அம்பும் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வாழம் பெறுக.
மகர ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மகர ராசி என்பவர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை சனி உங்கள் ராசிக்கு அதிபதி 2 இருந்தாலும் 7 முடிவு கட்டத்தில் இருக்கின்றீர்கள். ஆகிய 2ஆம் இடத்துக்குரிய பலனை தற்பொழுது சனி செய்ய மாட்டார். 3க்குரிய பலனை செய்ய ஆரம்பித்திருப்பார். காரணம் மார்ச் 29 சனி பெயர்ச்சி திரிகணிதத்தின் அடிப்படையில். அப்படி பார்க்கின்ற பொழுது ராசியிலே சூரியன் புதன் அட்டமாதிபதியான சூரியன் ராசியில் அமர்ந்தாலும் குரு பார்க்கிறார். 5 குரு வந்திருப்பது பரிவர்த்தனை யோகத்தில் இப்போது உங்களுக்கு யோகம். 3 சுக்கிரன் குருவோடைய வீட்டிலும் அத்தகைய குருவாகப்பட்ட சுக்கிரனோடு வீட்டில் இருக்கின்ற சுக்கிரன் குரு பரிவர்த்தனை ராஜ யோகம். 3 ராகு சுக்கிரன் சாதகம். ராசிக்கு 6 செவ்வாய் மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய யோகம். இவையெல்லாம் நன்றாக இருக்கின்ற அமைப்பு. இது யோகாதிபதியான புதன் ராசியிலே திக்பலத்தோடு அமர்ந்திருக்கின்றன. இவையெல்லாம் உங்களுக்கு சாதகம் என்றால் பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி பெறுவது மிகப்பெரிய யோகம். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக நன்றாக இருக்கும். தனலாபம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம், கடன் அடையும். புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய எண்ணத்துக்குரிய முயற்சியிலே வெற்றிகள் இவையெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். தைரியமாக எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள். 7.5 பாதிப்பு எவையும் இல்லை. ஆகையால் உங்களுடைய பொருளாதார செயல்கள் வெற்றிகளாக இருக்கும். முயற்சிகள் ஜெயம். அதாக உத்தியோகம் உயரதிகாரிகளும் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். ராசியிலே சூரியன் இருக்கிறார், இருந்தாலும் குரு பார்க்கிறார். ஆகையால் உயரதிகாரி சக ஊழியர்கள் இந்த வாரத்தை பொறுத்த பெரிய அளவிலே உங்களுக்கு பகமை காட்ட மாட்டார்கள், நட்புறவாகவே இருப்பார்கள். உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் இருக்கிற இந்த வாரம். செயல்கள் வேகமாகவும் விவேகமாகவும் வெற்றிகள் இருக்க 6 செவ்வாய் இருப்பதனால். அடுத்ததாக பார்க்கின்றோம் பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உருவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. 5 குரு வக்ர நிவர்த்தி பெறுவது மிக சாதகம் என்பதனால் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக, மனதிலே சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய, சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய எண்ணங்கள் மட்டுமல்ல உங்களுடைய செயல்களும் மிக உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம். திருமணமாகாத பெண்களுக்கு சுக்கிரன் குரு பரிவர்த்தனை இவற்றை குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். எனவே திருமண முயற்சி நல்ல வரனை அமையும். சனி 7 எல்லாம் முடிய போகின்றது, அதையே குழப்பிட்டு இருக்க வேண்டாம். நிச்சயமாக நல்ல வரன் அமையும். அந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல முயற்சி எடுங்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற மிக சந்தோஷமான வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவங்க மேலும் மேலும் அன்பு அதிகரிக்க செய்யும். பரிமாறிக்கொள்ளும் உங்களுடைய அன்பை மட்டுமல்ல பரிசு பொருட்களையும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலை வெளிப்படுத்தலாம். நிச்சயம் நல்ல வாரம். இந்த வாரத்தில் காதலை வெளிப்படுத்துங்கள், நல்ல பதில் கிடைக்கும் நண்பர்களே. அதாக கலைத்துறை மிகப்பெரிய வெற்றி இருக்கிற அந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் குரு பரிவர்த்தனை மிக சிறப்பானது. இது ராஜயோகமே. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த கலைத்துறை மிகப்பெரிய யோகத்துக்குரிய வாரம். அரசியலை பொறுத்தவரை சாதகம். குரு சூரியன் ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகையால் அரசியலை பொறுத்தவரை மகர ராசிக்கு அரசியலுக்கு அப்படி தொடர்பு இல்லைனாலும் இருக்கலாம், இருந்தால் உங்களுக்கு இந்த வாரம் யோகம் வெற்றி இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்றபோது மாணவ கண்மணிகள் குரு புதன் பார்க்கிறாரே. ஆகலாம் புதனை பார்க்கின்ற குரு உங்களுக்கு கல்வியிலே யோகத்தை கொடுப்பார், உயர்கல்வியிலே வெற்றிகளை கொடுப்பார். எனவே கல்வியிலே மேன்மையே இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற அனுமன். ஆகையால் இந்த வாரம் அனுமனை வணங்கி வாருங்கள். சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு எல்விளக்கு ஏற்றுங்கள், இன்னும் யோகம் கிடைக்கும். இது உங்களுடைய ராசிக்குரிய வார பலன். இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக வளம் பெறுக.
கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உலக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சனி ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். அது சிறப்புத்தான். ஆனால் அது நம்மளுடைய ராசி பலனை பொறுத்தவரை கோச்சார ரீதியாக ஜென்ம சனி இருந்தாலும் ஜென்ம சனி பெரிய பாதிப்புகளை கும்பராசி மகர ராசிக்கு தராது என்பது ஜோதிடர்கள் சித்தர்கள் முன்னோர்கள் கூறியது. நாங்களும் அதை தான் ஆனால் பெரிய அளவு பாதிப்பு இல்லைன்னா குடும்ப விஷயத்தில் பாதிப்பை தருகிறார் கும்பராசிக்கு. அதுவும் இப்பொழுது பூரட்டாதிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். காரணம் சனி இப்போது பூரட்டாதிலே சஞ்சாரம் செய்கிறார். ஜென்ம ராசியிலே ஜென்ம நட்சத்திரம் பூரட்டாதியில் இருக்கின்றவர்கள் பொறுமை, நிதானம், அன்பு போன்றவற்றை காட்டுவது நல்லது. ஆகையால் இந்த வாரம் சனி தனித்து இருக்கின்றார். சனியோடு சந்திரன் உங்களுக்கு வெள்ளி சனி போன்ற நாட்களில் இருப்பார்கள். அப்போது பாதிப்பில்லை. அதற்கு பிறகு சனி தனித்து இருக்கின்ற பொழுது சனி ஜென்ம சனியுடைய பாதிப்பை செய்வார். பொதுவாக சனியோடு ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. இதுவரை சுக்கிரன் இருந்தார், இப்போ சுக்கிரனும் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் குரு பரிவர்த்தனை 2க்குரிய குரு பகவான் உங்களுக்கு 4லும் 4க்குரிய சுக்கிர பகவான் 2லும் இருக்கின்றது யோகம்தான். ஆகையால் இந்த வாரம் பொருளாதார ரீதியாக பெரிய அளவிலே பாதிப்பில்லை. மனதில் தேவையில்லாமல் அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம் இருக்கின்றது. 5லே செவ்வாய், ராசிக்கு யோகாதிபதியான புதன் உங்களுக்கு 12லே, சூரியனும் 12லே பகை கொண்டவர், 2லே ராகு, 8லே கேது, இருபுறமும் அசுபகரங்கள், 2லே ராகு 12ல் சூரியன் என்று மனம் சனி வேற ராசியில் இருக்காரா, அவர் உங்களுக்கு அழுத்தமான ஒரு மனத்தை கொடுப்பார். கொஞ்சம் மனதில் ஒரு மாதிரியான ஒரு விரக்தியை கொடுப்பாங்க இந்த 3 பேரும், சனி ராகு சூரியன். ஆகையால் துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற இந்த வாரம் நிச்சயம் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நன்றாக இருக்குது. வரவுகள் சிறப்பாக இருக்குது. நீங்கள் தான் அழுத்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மனதில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவீங்க. அதை இல்லாமல் பார்த்துவது தினமும் அனுமன் சாலிசாவை கேளுங்கள் நண்பர்களே. அழுத்தம் வேண்டாம், வரவுகள் இந்த வாரம் நன்றாகவே இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம், உங்களை நீங்களே குழப்பிக் கொள்ளாதீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். காரணம் சந்திரன் ராசியிலே அமர்வதும் பிறகு 2லே ராகுவோடு சேர்க்கை பெறுவதும் 6க்குரியவர் அதிக வேலையை கொடுப்பார். அதனால் ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும். சிறிது நேரம் காலையிலே தியானம் பண்ணுங்கள். அருகிலுக்கான கணபதி ஆலயம் தினந்தோறும் சென்று விட்டு அலுவலகம் செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வாரம் உயரதிகாரிகளும் கொஞ்சம் வேலை பளுவை கொடுப்பார்கள் 12ல் சூரியன் இருப்பதனால். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற திருமணமான பெண்களுக்கு கணவரால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். கணவர் உங்கள் மீது அன்பை காட்டுவார். குடும்பத்தினர் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். 2லே சுக்கிரன் குரு இருப்பது, குரு சுக்கிரன் பரிவர்த்தனையில் குடும்பத்தினரும் உங்களிடம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் காட்டுவார்கள். நீங்களும் அவர்களிடம் அன்பை நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு நன்மை இருக்கின்றது. திருமணமான பெண்கள், திருமணமாகாத பெண்களுக்கு இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகம் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் அந்த வாரம் யோகம் இல்லை. 7க்குரிய சூரியன் 12லே இருக்கின்ற நிலை. ஆகிய திருமண சாதகம் இந்த வாரம் எவையும் இல்லை. காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள், இந்த காதலை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் 2ல் உச்சமாக இருக்கார். குருவோடு பரிவர்த்தனை வேறு. காதலை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பிரச்சனை இந்த வாரத்தில் இல்லை. காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் காதலை வெளிப்படுத்தலாம். சுக்கிரன் நன்றாகவே இருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கிறார்கள். காதலை வெளிப்படுத்தலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு பதிலே கிடைக்கும். அதுக்கடுத்து கலைத்துறை என்று பார்க்க இந்த வாரம் சாதகம். கலைத்துறையை பொறுத்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம். படைப்புகள் கலைத்துறைக்கும் கும்பராசிக்கும் நெருங்கிய சுக்கிரன் யோகாதிபதி இல்லையா, நெருங்கிய மிகப்பெரிய நடிகர்கள் இயக்குநர்லாம் கலைத்துறையில் கும்பராசியில் தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த வாரம் சதயத்துக்கு இந்த வாரம் நல்ல யோகம். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. கலைத்துறையை பொறுத்தவரை இஷாலாம் கூட சதய நட்சத்திரம் தான். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சூரியன் 12ல் இருப்பது சாதகம் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை இல்லை. சூரியன் 12ல் இருக்கனால. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்றபோது மாணவ கண்மணிகளே, நீங்கள் இப்பொழுதும் ஆலயம் செல்லும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தினமும் கணபதி ஆலயம் செல்லுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா அனுமனை வணங்கி வாருங்க. அனுமன் சாலிசாவை கேளுங்க. இந்த வாரம் கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. குரு புதனை பார்ப்பதால் கல்வியில் இருந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் தினந்தோறும் செல்வதன் மூலம் ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயம் இல்லாமல் இருக்கும்.
இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை தற்பொழுது காண வைக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனி 12 இருக்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடம் என்கின்ற மகர ராசியிலே கிரகங்கள் இருந்தால், ஒரு கிரகம் இருந்தால் 7.5 பாதிப்பு இல்லை. 12 இருக்கின்ற விரய சனியால் 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கின்றார், மேலும் புதனும் இருக்கின்றார். ஆகையால் உங்களுக்கு 7.5 விரய சனியால் பாதிப்பில்லை. அதே போலவே உங்கள் ராசியிலே ராகு அமர்ந்திருந்தாலும் ராகுவோடு ஒரு கிரகம் இல்லை 2 கிரகம், ஒரு கிரகமாவது இருந்தால் ராகுவால் ஜென்ம ராகுவால் பாதிப்பில்லை. இப்பொழுது சுக்கிரன் இருக்கிறார். ஆகையால் ராகுவாலும் பாதிப்பில்லை. 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஆகையால் 7ஆம் இடத்தில் இருக்கிற கேது கணவன் மணி உறவில் சின்ன சின்ன குழப்பங்கள், பேச்சில் குழப்பம், வார்த்தையில் குழப்பம் இதுதான் கொடுப்பார்கள். பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்க மாட்டார். இவற்றில் குறிப்பாக பார்க்க வேண்டியது குரு ராசியாதிபதி. அவர் 3 வக்ரமாக இருக்கின்றவர். இந்த வாரம் பிப்ரவரி 4 வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மேலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, அது நன்மை, ராஜயோகம். ஆக அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 4 செவ்வாய் வக்ரமாக இருக்கு. ஆனால் 4 செவ்வாய் இருந்தாலும் ராசிக்கு 3 ஒரு கிரகம் ரிஷபத்தில் இருந்தால், மிதுனத்தில் இருக்கின்ற செவ்வாய் 4 இருந்தால் உடல்நலத்தில் பாதிப்பு, சுகஸ்தானம், அதில் வக்ரம் செவ்வாய் உடல்நலமெல்லாம் அப்படி அடித்து போடும் அப்படின்லாம் பார்க்கும்போது 3 கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை நண்பர்களே. 3 சூரியன் இருக்கிறார். இதுதான் கோச்சார வேதை என்றால் தடை, வேதகன் தடை செய்வான். 3 கிரகம் இருக்கிறான், செவ்வாயில் பாதிப்பில்லை. இவற்றில் அப்போ யோகத்தான் யார் செய்கிறார்? 11 சூரியன் புதன் இருக்கிறாரே யோகம். இந்த வாரத்தில் பூர்வ புண்ணியாதிபதியான சந்திரன் ராசிக்கு வருவார், அது யோகம். ராசிக்கு 2 செல்வார், யோகம். 3 சென்று குருவோடு சேர்க்கை பெறுவார், அது இன்னும் யோகம். ஆகிய இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் புதன் சந்திரன் உங்களுக்கு யோகத்தை தருகிறார்கள். சுக்கிரன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று பரிவதன்பா அவரும் யோகத்தை தருகிறார். சனி ராகுவால் பாதிப்பில்லை, செவ்வாயாலும் பாதிப்பில்லை. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் நிச்சயம் தனலாபம் கொண்ட வாரம். ஒரு பக்கம் 7.5 நினச்சிட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் ராகு ராசியில் இருக்கா 7 இன்னும் வரவருக்கு நல்லா இருக்கேன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்குன்னா இதெல்லாம் தான் காரணம். கோச்சார வேதையால் பாதிப்பில்லை, சனி ராகுவால். ஆகையால் மீன ராசிக்கு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், தனலாபம், தனயோகம், கடன் இருந்தால் கடன் அடைக்கக்கூடிய ஒரு நன்மை இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி வணங்குவார்கள், இன்னும் அதிகரிக்கும் செல்வ யோகம், தனலட்சுமி குறிப்பாக. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களில் வேகம் இவையெல்லாம் இருக்குமா? நிச்சயம் 4 இருக்க செவ்வாய் உற்சாகத்தை குறைப்பார். கொஞ்சம் சோர்வாக இருக்கும், பதற்றப்படுவீர்கள். ஆனால் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சூரியன் லாபத்திலிருந்து குரு பார்க்கின்ற நிலை உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள். ஆனால் பெரிய அளவில் வெற்றி இருக்கிறது. உத்தியோக உயர்வு இருக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். நீங்கள் கொஞ்சம் அவரும் உயர்திகளை பகச்சிக்க பார்ப்பீங்க, அது மட்டும் வேணாம். ஏன்னா செவ்வாய் வக்ரமாக இருந்து சூரியனை பார்க்குற, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறேன்னு உயரதிகாரி மீது கொஞ்சம் அவன குறைச்சலாக இருக்காமல் பார்த்து கொண்டில்லாம் உயரதிகாரிகளுடைய நட்புறவு நன்றாக இருக்கும் இந்த வாரம். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். அடுத்தாக பார்க்கும் பெண்களுக்கான பலன்களை, திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவி உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 7 கேது இருக்கிறதுனால. ஆனாலும் இந்த வாரம் உங்களுடைய கணவர் உங்கள் மீது அன்பு காட்டுவார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆகையால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது, சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, திருமண யோகம் இருக்கிறது. ஆனாலும் 7.5 தொடரப்போகிறது என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு
வெறும் நட்சத்திரம் பொருத்தம் பார்க்காமல் உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் பெற்றோர்களே. காரணம் 7ல் இப்போ விரயசனி அப்புறம் ஜென்மசனி எல்லாம் இருக்கு இல்லையா, ஆகையால் வெறும் நட்சத்திரம் பொருத்தம் வேண்டாம். அதாக பார்க்கணும் காதலித்து கொண்டிருக்க அன்பருக்கு சந்தோஷம் இருக்கிறது. இந்த வாரம் உங்கள் காதல் நன்றாக இருக்கும், அன்பை காட்டுவார்கள் இருவரும். நீங்களும் சரி அவங்களும் சரி உங்களெல்லாம் அன்பு இருக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் தாராளமாக காதலை வெளிப்படுத்தலாம். காதலை வெளிப்படுத்துவது இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இருக்கேன். சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதனால். அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற யோகம் இருக்கிறது. ஆனாலும் மீனராசிக்கும் கலைத்துறைக்கும் அப்படி ஒன்றும் தொடர்பு இல்லை. சுக்கிரன் பகை கொண்டவர். ஆனால் அரசியலுக்கு தொடர்பு. இப்போ மீனராசி சுக்கிரன் குரு பறிவதனால் நீங்கள் வந்து கலைத்துறை இருந்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகம் நன்றாகவே இருக்கிறது. அடுத்த அரசியலை பொறுத்திருக்க மீனராசிக்கும் தொடர்பு இருக்குது. நிறைய பெரிய தலைவர்களாக அரசியலில் வந்து மீனராசியில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. பெரிய முதல்வர்களாம் கூட இருந்திருக்காங்க தமிழகத்தை பொறுத்தவரை. அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் 7 இருந்தாலும் பாதிப்பில்லை. சூரியன் புதன் உங்களுக்கு 11 இருப்பது. அரசியலை பொறுத்தவரை நல்ல ஒரு செயல்படுத்துங்கள். செயல்படாமல் தடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். தமிழகத்தில் 3 முறை முதல்வராக இருந்தோம்லாம் மீனராசியில் இருந்தவங்க தான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரம் அரசியலை பொறுத்த ஆர்வமாக இருங்கள். இந்த வாரம் உற்சாகமாக 7 பாதிப்பில்லை. வெற்றி இருக்கிறது அரசியலை பொறுத்தவரை. அடுத்த மாணவ கண்மைகள் புதன் 11 இருப்பதும் குரு பார்ப்பதும் கல்வியை பொறுத்தவரை ஆர்வம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மட்டுமே தொடர்ந்து செய்து வாருங்கள். தினந்தோறும் கருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். தோப்புகரணம் போடுங்கள். ஒரு 8 வாட்டி போடுங்க தோப்புகரணம். மாணவ கண்மைகளுக்கு அது நல்லது தானே. ஆகையால் தோப்புகரணம் போட அறிவை அதிகரிக்க செய்யும், நல்ல புத்தியை விருத்தி செய்யும். எனவே இந்த வாரம் மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. இதுவே மீனராசிக்கு வார கோச்சாரப்பட. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அனுமனை கெட்டியாக பிடியுங்கள். அருகில் இருக்கின்ற அனுமன் ஆலயம் செல்லுங்கள். அனுமன் சாலிசா வீட்டில் இருந்தபடியே கேளுங்கள். கணபதி ஆலயம் அருகில் கட்டாயமாக இருக்கும். அவங்கனாச்சும் செல்லுங்கள். இவை செய்து வர வேண்டும். மீனராசியை பொறுத்த வரை 7:30 முடிகிற வரைக்கும். இது பார்த்தோம். இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உலக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2025க்குரிய வெள்ளி முதல் வாரம் வரைக்குரிய வார ராசி பலன்களை கண்டோம். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்து வைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்க அலைபேசியில் அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இவ்வாரத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.